என் தங்கமே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த கருப்பன் வாக்கானது என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, நீ இந்த அப்பன் மீது கொண்ட அன்பினால் உன் வாழ்க்கையில் நான் இந்த விஷயத்தை உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு வந்திருக்கின்றேன். அது என்ன விஷயம்? அப்பன் அதை உன் வாழ்க்கையில் எப்பொழுது செய்து கொடுக்க போகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய மகிழ்ச்சியை காணத்தானே உன் அப்பன் உன்னை தேடி வருகின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. உன்னுடைய துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன்னுடைய இன்பத்தில் ஒரு நாளும் தேவையில்லை. நம்பியவர்கள் எல்லாம் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை நீ மறக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள்தான் உண்மையான உறவுகள். தவறை மறந்து விடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்யக்கூடிய விஷயம். துரோகத்தை மட்டும் ஒரு நாளும் மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்கின்ற விஷயமல்லவா. அந்த விஷயத்தை நீ ஒரு நாளும் மறக்க கூடாது. என் பிள்ளையே, எப்பொழுதும் சரி, உன்னிடத்தில் நியாயமே இருந்தாலும் யாரிடத்திலும் கோபம் கொள்ளாதே. ஏனென்றால் துரோகிகள் எல்லோருமே உன்னை கோபப்படுத்தி அதில் உன்னை பலவீனப்படுத்தி அவர்கள் தங்களை நல்லவர்கள் போல காட்டிக்கொள்ள முயற்சிகள் செய்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அவர்களின் முயற்சிகளை நீ வெற்றி பெறச் செய்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுது எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு நினைத்தது எல்லாம் நடக்கும் என்று நம்பி மற்றவர்களை நீ எதிர்பார்க்கின்றாயோ, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான முதல் அடி விழுகின்றது என்பதனை நீ புரிந்து கொள். அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்காமல் நீ செய்கின்ற எல்லா செயலுக்குமான பதில் இந்த கருப்பனிடமிருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை, சிலரிடம் நீ கேள்விகளையே கேட்கக்கூடாது. சிலரிடத்தில் நீ பதில் சொல்லக்கூடாது. சிலரிடத்தில் பேசவே கூடாது. இதுவெல்லாம் சரியான இடம் எந்த இடம் என்பதனை நீ புரிந்து கொண்டு நடக்க பழகிக்கொள். இந்த காலத்தை போல கொடூரமாக பழி வாங்கக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடத்திலிருந்து நீ விலகி நின்றுவிடு. அது பொருளானாலும் சரி, எந்த உறவானாலும் சரி. அதையே நினைத்து நினைத்து என் குழந்தை உன்னுடைய உடலையும் மனதையும் ஒரு நாளும் நீ வருந்தி கொள்ளக்கூடாது. அதனால் பாதிக்கப்பட போவது நீ மட்டும்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்கக்கூடாது. அதை இந்த காலத்திடம் ஒப்படைத்து விட்டாயானால் அது சரியான தக்க சமயத்தை எதிர்நோக்கி பழிவாங்கிவிடும். என் குழந்தை, நீ அமைதியாக இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தானாக நடந்தே தீரும். யாருக்கும் தெரியாமல் என் குழந்தையே, நீ ஓர் மூலையில் அமர்ந்து கண்ணீர் சிந்துகிறாய் என்றால், நமக்கு யாரும் இல்லை என்று வருந்தி நீ இதை செய்கிறாய் என்றால், ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் மற்றவர்கள் வேண்டுமானால் காணாமல் இருக்கலாம். ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் அதை கண்டு கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. அதனால் உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் கவலைப்படாதே. என் பிள்ளையே, இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தனிமையை உனக்கு போக்கி தருகின்றேன். எப்பொழுதெல்லாம் நீ தனிமையாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன் கண்களை மூடி இந்த கருப்பனை நினைத்து பார். உன் அருகில் இந்த கருப்பன் நிச்சயமாக நிற்பேன். அப்பொழுது நீ பயம் கொள்ளக்கூடாது. உன் அப்பன் உன் அருகில் வந்து நின்றவுடன் யாராக இருந்தாலும் ஒரு பதற்றம் வருவது உண்மைதான். அந்த பதற்றத்தை நீ அடையாமல் இந்த அப்பன் நம்மை தேடி வந்து விட்டான் என்கின்ற சந்தோஷத்தோடு என்னை நீ எதிர்கொண்டால் போதும். நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் பல சாதனைகளை உன் அப்பன் நான் நடத்தி கொடுத்து விடுவேன். என் குழந்தையே,
பணமும் பதவியும் இந்த மனிதனுக்கு வந்துவிட்டது என்றால் அவனுக்கு வருகின்ற முதலாவது வியாதி என்ன தெரியுமா? பார்வை குறைபாடுதான். ஏனென்றால் தனக்கு உதவியவர்கள் யாருமே அவனுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். அவன் கண்ணுக்கு தெரிவது எல்லாமே அவன் கையில் இருக்கின்ற அந்த பணமும் அவனுக்கு கிடைத்த அந்த பதவியும் தான். இதுவெல்லாம் ஆகச் சிறந்த உண்மையல்லவா? என் பிள்ளை, இதையெல்லாம் இல்லை என்று நீ மறுக்க மாட்டாய். ஆனால் இது தெரிந்த பிறகும் கூட அடுத்த முறையும் ஒருவனுக்கு நீ உதவிகளை செய்யத்தான் செய்வாய். மீண்டும் இதே அவமானத்தை அடையத்தான் செய்வாய். நீ திருந்த வேண்டும். நீ திருந்தினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் வாய்ப்புகள் இல்லாமல் ஒதுங்கி ஓர் மூலையில் கிடப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நிச்சயமாக சில விஷயங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மரத்தில் இருக்கின்ற இலை பசுமையாக இருக்கும் பொழுது அதன் பெயர் இலை என்று சொல்கின்றோம். அது சில நேரங்களில் காய்ந்து விழுந்து விட்டது என்றால் அது சருகாக மாறும். சிலர் அதை குப்பையாக பார்ப்பார்கள். இவ்வளவுதான் உன் வாழ்க்கையும். தேவைப்படும் பொழுது உன்னை இலையாக பார்க்கின்றவர்கள் தேவை முடிந்த பிறகு உன்னை குப்பையாக பார்ப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் தெரிந்து கொண்டேன் என்று நீ சொல்வதை விட தெளிவாகிவிட்டேன் என்று நீ சொல்லிவிட்டாய் என்றால் அதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற உண்மையான அனுபவமாகும். தெரிந்து கொண்டு இங்கு எதுவும் செய்ய போவதில்லை. நீ தெளிந்து கொண்டால் மட்டும்தான், எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் அடுத்ததை நோக்கிய பயணத்தை சரியாக செய்ய முடியும். தனக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் கெட்டவர்களாக்க மாற்றுவதற்கு கொஞ்சம் கூட தயங்காத உலகம் அல்லவா இது? என் பிள்ளையே, இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு கடுமையானதாகத்தான் மாறுகின்றது. மதிக்காத இடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்கின்றவர்கள், சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் பலரை அங்கேயே கட்டி போட்டு விடுகிறதையும் உணரத்தான் செய்கின்றார்கள். இதுதான் இங்கே வாழ்க்கையாக மாறி இருக்கின்றது. என் பிள்ளையே, நிச்சயமாக மற்றவர்களின் ஆணவ திமிரை நீ எப்பொழுதும் கண்டுகொள்ளாதே. அதற்கு தண்டனையை தெய்வம் கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதிகாரத்தை வைத்து கொண்டு அடுத்தவர்களை தனக்கு அடிமையாக்கி விடலாம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை, நிச்சயமாக உன்னால் முடிந்த விஷயங்களை நீ செய்து காட்ட வேண்டும். இவர்களுக்கு யார் என்று நீ நிரூபித்து காட்ட வேண்டும். அதை ஒரு நாளும் மறந்து விடாதே. 1000 கஷ்டங்களை மனதில் ஒளித்து வைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, நிச்சயமாக எல்லாம் சரியாகும். இதுவெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்கின்ற இந்த அப்பன் வாக்கினை கேட்டு நீ எல்லாவற்றையும் திருத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக மனதிற்குள் பாரத்தை சுமக்காதே என்று அப்பன் சொல்லி இருக்கின்றேன். எதுவாக இருந்தாலும் இந்த தகப்பனின் காலடியில் போட்டுவிட்டு என் பிள்ளை, நீ உன்னுடைய வேலையை மட்டும் சரியாக செய்து கொண்டிரு. என் குழந்தை, எப்பொழுதுமே ஒருவர் இருந்தால் நம்மிடம் மற்றவர்கள் பேசுகின்ற பேச்சு வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த இடத்தில் யாரும் இல்லை என்றால் அவர்களின் பேச்சு வித்தியாசமாக இருக்கும். நேரத்திற்கு தகுந்தாற் போலவும் இடத்திற்கு தகுந்தாற் போலவும் நடித்து கொட்டுகின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம். என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ சாதாரணமாக வாழ்க்கையில் எடுத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கை கொடுக்கின்ற நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள இந்த மனிதர்கள் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் கஷ்டத்தை அவர்கள் தொடர்ச்சியாக அனுபவிக்க வேண்டி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் சாமர்த்தியம், நிறைய பொய், கொஞ்சம் உண்மை, இப்படி இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று இந்த மனிதர்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். நேர்மையெல்லாம் இங்கு ஒன்றும் இல்லை என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்கின்றார்கள். இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. எல்லாம் எத்தனை நாளைக்கு என்பதனை இந்த கருப்பன் நானும் பார்க்கத்தானே போகின்றேன்.
அனைத்தையும் ஒழித்து கட்டி உண்மையை நிலைநாட்டியே தீருவேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் உன் அப்பன் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். என்றும் நீ என்னுடைய அன்பை மட்டும் இழந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.